அனைவருக்கும் வணக்கம். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை சிபிஐ விரைவில் கஸ்டடியில் எடுத்து கைது பண்ணி அவரை விசாரிக்க போறாங்க. அப்படி ஒரு வசமான வழக்குல தான் அவர் சிக்கியிருக்கிறாரு. கடந்த ஆட்சியில் அவர் மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாகினுடைய அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர்கள் முறைகேடாக டெண்டர்கள் கொடுத்து அதிக விலைக்கு வாங்கியிருக்கிறதா அவர் மேல ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை அறப்போர் இயக்கம் வழக்கா பதிவு பண்ணி அது உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அதற்கப்புறமா அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இப்போ அந்த விசாரணை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் சராசரியா விலையுள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 14 லட்சம் வரைக்கும் கோட் பண்ணி டெண்டர் மூலமா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஊழல், கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய்க்கு அதில் ஊழல் பண்ணியிருக்கிறதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர்களுக்கு சில டேட்டாக்கள் தேவைப்பட்டுச்சு. அதை கடந்த ஆட்சி கொடுக்கல. அதாவது அவர்கள் அதிகாரிகள் கிட்ட இந்த விலைகள்லாம் டெண்டர்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதனுடைய வெளிப்படைத்தன்மை அது நீங்க விலை என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது கடந்த ஆட்சி செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு அரண் போல பாதுகாத்து நின்றுருக்கு. இப்ப ஆட்சி மாறினதுனால செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறதுக்கு இப்ப அங்க ஆட்கள் இல்லை. அதனால சிபிஐக்கு பல விஷயங்கள் கைக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த வழக்குல சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இபி தலைமையகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாம போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு. அந்த ஹார்ட் டிஸ்குகள் காணாம போன சம்பவத்தில் ஆம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட் லேபர் அவர் கிட்டத்தட்ட 11 மாதங்களா இபி தலைமையகத்தில் வேலை பார்த்துருக்காரு. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் திட்டமிட்டபடி அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பெங்களூர்ல பிளாக் மார்க்கெட்ல வித்துருக்காரு. அதாவது தனிப்பட்ட முறையில சில கம்பெனிகள்கிட்ட டீல் பேசி ஒரு ஹார்ட் டிஸ்க் 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நான் டீல் பேசி வித்துட்டேன்னு சொல்லி போலீஸ் கஸ்டடியில் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிச்சதுக்கு பின்னாடி அந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள டேட்டாவை டிஜிட்டலா பேக்கப் பண்றதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த டெண்டர் சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே செந்தில் பாலாஜியினுடைய வழக்குல அவருக்கு எதிராக திரும்ப இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அதுல உண்மைத்தன்மையும் இருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சியில இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்கினது, அது மாதிரி டெண்டர்கள் முறைகேடாக ஒதுக்கீடு பண்ணது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுமே அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருந்திருக்கு. தனியாக ஹார்ட் காப்பியும் வச்சிருப்பாங்க, சாஃப்ட் காப்பியும் வச்சிருப்பாங்க. ஸோ சாஃப்ட் காப்பி தான் காணாமல் போயிருக்கு. இதுல தான் ரொம்ப நுணுக்கமான தகவல்கள்லாம் இருக்கதா சொல்லப்படுது. ஸோ அதை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமான ஆட்கள் தான் இந்த மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இதுல ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதுல நடந்த விசாரணையில காசி அப்படிங்கிற ஒரு மின் அலுவலரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கம் இப்போ தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஹார்ட் டிஸ்கில் உள்ள தகவல்களும் இதற்கு ரெண்டும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் செந்தில் பாலாஜியின் மீதான அந்த ஒரு கைது நடவடிக்கை விசாரணை அப்படிங்கிறத தாண்டி நீதிமன்றத்தையும் அவருக்கு எதிரான தீர்ப்பு வர்றதுக்கான சாதகங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் சிறையில் இருந்த பெருமை செந்தில் பாலாஜி அவர்களே சாரும். அப்போ ஆளுங்கட்சியா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இடி ரைட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாரு. ஸோ அது கேஷ் ஃபார் ஜாப், பணம் கொடுத்து வேலை வாங்கி தர்றதா சொல்லி காசை லஞ்சமா வாங்கின வழக்கு. இப்போ அதே மாதிரி வழக்குல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் சிக்க இருக்கிறார். அது ஒரு தனி கேட்டகரி. அப்போ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த முறை கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அப்ப கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்காக வீடியோ எல்லாம் வெளியிட்டாரு. இப்போ அவரும் பாதுகாக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நபர் நம்ம முன்னாள் அமைச்சர் நேரு. ஸோ நேரு பொறுத்தளவில் 2 சம்பவத்தில் மாட்டிருக்காரு. ஒன்று அவர் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அமைச்சராக இருந்தார். அதில் காசை வாங்கிட்டு சில பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. தேர்வுலேயே முறைகேடு நடந்திருக்கு. தேர்வு நடைபெறுவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி பல ஜாப் கேட்டகரிக்கு 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு அவர்களுக்கு தேர்வு ஒரு பேரளவில் நடத்திட்டு பதவிகள்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி வரைக்கும் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்பவத்திலேயே கிட்டத்தட்ட நேரு அவர்களுக்கு இடிஓ செக் வச்சாங்க. உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை நேரு மீது வழக்கு பதிவு பண்ணி இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இடி இன்னொரு கடிதமும் டிஜிபிக்கு அனுப்புனாங்க. என்ன அப்படின்னா, மொத்தமா டெண்டர்கள் எல்லாமே கமிஷன் வாங்கியிருக்காங்க. 10% 15% வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேமா நடந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இத்தனை நாட்களாக அந்த நகர்ப்புற
நிர்வாகத்துக்கு கீழ் ஒதுக்கப்பட்ட டெண்டர்கள் எல்லாத்துலயுமே இவ்வளவு பெரிய கமிஷன்னா அது எவ்வளவு பெரிய நிதியை வந்து மாறி நிற்கும்னு பாருங்க. இதுல துர்கா ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் தொடர்புபட்டிருக்காங்க. அவர்களுடைய பேரை சொல்லிலாம் இவர்கள் வந்து நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. கட்சி நிதின்னு சொல்லி டெண்டர்கள் கோர வரக்கூடிய நபர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள். அதுல வந்து ஒரு 1020 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஸோ இப்படியாக KN நேரு அவர்கள் மீது கடந்த ஆட்சியில் FIR பதியப்படவில்லை. நீதிமன்றமே வந்து ஏன் FIR போடல, சீக்கிரமா FIR போடுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி அவர்கள் வந்து போடல. ஆனா தற்போது FIR போட இருக்கிறதா செய்தி. அது கிட்டத்தட்ட அவர்கள் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இருக்கு. KN நேருவை பாதுகாக்க நினைக்கிறதுக்கு தாவேக அரசுக்கு தேவை இல்லை அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. அதனால கண்டிப்பா அவர்கள் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஸோ இப்படியாக நம்ம இப்படியும் ஆட்சியில தான் இருக்க போறோம், நம்ம தான் அதிகாரத்துக்கு வரப்போறோம்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் முழுமையா நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆட்சி கலையறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணலன்னா இந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் அவர்கள் வந்து நீக்கலை. ஸோ கிட்டத்தட்ட அது எல்லாமே இப்போ வந்து ஆளும் தரப்பு கிட்ட தான் இருக்கும். இன்றைக்கு தாவேக்கு ஆளும் தரப்பா இருக்கிறதுனால அவர்கள் நினைச்சாங்கன்னா இவர்களை வந்து என்ன பண்ணலாம், சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டலாம். ஆனா அவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து இருந்த அதே அதிகாரிகள் தான் இப்பவும் அந்தந்த பதவிகள்ல இருப்பாங்க. அதிகாரிகளை வந்து பெரிய அளவுல தாவேக அரசு வந்து மாத்தல. இன்னும் சொல்ல போனா சென்னை சிட்டி கமிஷனரா இருந்த அருண் IPS அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தலைமையா வந்து அவர்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த முடிவை எதிர்த்து பலருமே வந்து தாவேக அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுப்பினாங்க. சொல்லப்போனா தாவேக அரசை வந்து ஆதரிக்கக்கூடிய தாவேக அரசை வரவேற்ற பலருமே வந்து இந்த முடிவை வந்து நீங்க கைவிடுங்க, அருண் IPS அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீங்க இயக்குனராக வந்து போடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து திமுகவில் உள்ள பல முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா இருக்கக்கூடிய நபரு. சொல்லப்போனா கடந்த ஆட்சியில தாவேக்காவே வந்து சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் கூட்டம் போடுறதுக்கு பிரச்சாரங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தது, அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தது எல்லாமே வந்து சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தான். ஸோ அவரே நீங்க வந்து தலைமை பொருளை கொண்டு வராதீங்கன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவர்கள் தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா தாவேக்க அரசு வந்து அதெல்லாம் வந்து கேட்டு முடிவை மாத்தல. எப்படி வந்து ராதன் பண்டிட் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செயலராக பதவி கொடுத்து திருப்பி அப்புறம் உடனடியாக வந்து அதை மாற்றினாங்களோ அந்த மாதிரி அருண் IPS அவர்களுக்கு கொடுத்த பதவியும் மாற்றுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து மாற்றலை. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு IPS அதிகாரிகளினுடைய அந்த ஒரு கேட்டகரியாக இருக்கட்டும், சில முக்கியமான துறைகள் IAS அதிகாரிகள் பெரிய அளவில் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு முழுமையாக வந்து அந்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தாவேக அரசுக்கு கிடைக்குமா, இவர்கள் செய்வாங்களா, இல்லை விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி மேடைதோறும் பேசுறாரு இல்லையா, அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடவடிக்கை எடுத்து இவர்களை வந்து கிட்டத்தட்ட சட்டத்தை நிறுத்துவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. என்னன்னா இதுல வந்து CBI விசாரிக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை. CBIன்றது சென்ட்ரல் பியூரோ, அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட். அப்ப அவர்கள் தான் தீவிரம் காட்டுறாங்க. விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா அவர்களுக்கு வழி விட்டு வேடிக்கை தான் பார்க்குறாரு. இவர் வந்து தனிப்பட்ட முறையில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேல உள்ள வழக்குகள் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா கையில் எடுத்து, இல்லை இங்க இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் மூலமா கையில் எடுத்து அவர்கள் வந்து எதுவுமே பண்ணல. அவர்கள் வந்து CBI விசாரிக்கட்டும், நாம வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. பெரிய அளவில் தாவேக வந்து சென்ட்ரலுக்கு எதிராகவும் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் முன்னாள் ஸ்டேட் கவர்மெண்ட் திமுகவுக்கு எதிராகவும் பெரிய அளவில் அவர்கள் வந்து அரசியல் பண்றதுக்கு ஆரம்பிக்கல. ஸோ இவர்கள் இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா CBI பார்த்துப்பாங்க, ED பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. KN நேரு அவர்கள் மீது இப்போ FIR வந்து போடப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி வந்து ED உள்ள வருவாங்க. அந்த மணி லாண்டரிங் வந்து இவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் மூலமா இவர்கள் வந்து உள்ள வருவாங்க. ஸோ அதற்கான ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த FIR போட சொல்லி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கறது. ஸோ அதை வந்து பண்ணாங்க அப்படின்னா தான் முதல்ல தாவேக அரசு மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் வந்து அரசியல் பண்ணியிருக்காரு இது வரைக்குமே. அதிமுகவையோ இல்லை பிற கட்சிகளையோ அவர்கள் வந்து மற்றவை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் இப்போ வரைக்கும் வச்சிருக்காரு. கடந்த ஆட்சியில எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவை கூட பெரிய அளவுல தாவேகா அது கட்சியாக இருந்த போதும் சரி, இப்ப தாவேகா அரசா இருக்கும் போதும் சரி பெரிய அளவுல கண்டுக்கல. ஆனா திமுகவை பெரிய அளவு விமர்சிச்சு அரசியல் பண்ணாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு செயல்பாடாக அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்றது, நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்ன வரைக்கும் எடுக்க ஆரம்பிக்கல. சரி, ஒரு மாசம் தான் இருக்கு, அதற்கான வேலைகள்லாம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கும், ஆஃப் ஸ்கிரீன் நடந்துகிட்டு இருக்கும், இனிமேதான் அதெல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாலும் கூட அதற்கு இதுதான் சரியான நேரம். ஏன்னா நேரம் ஆக ஆக பல ஆதாரங்கள் வந்து அளிக்கப்படும். செந்தில் பாலாஜி அவர்களே என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பணம் கொடுத்து வேலையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற வழக்கு அவர் மேல இருந்துச்சு இல்லையா, கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிற வழக்குல வந்து அவரு இது ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து பிரச்சனையாகும் போது அந்த பணம் கொடுத்து வேலை கிடைக்காம ஏமாந்தவங்களெல்லாம்
ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சு அதுலதான் ஒரு பெரிய சிக்கலாகி அவர் வலுவா வந்து மாட்டினது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, ஆதாரங்கள் அளிக்கிறதுக்கான முயற்சிகள்ல இவர்கள் ரொம்ப தீவிரமா ஈடுபடுவாங்க. அப்போ உடனடியா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு துரிதமா வந்து இந்த வழக்கை நீதிமன்றத்துல கொண்டு போய் சட்டத்தில் நிப்பாட்டுறோமோ அப்பதான் வந்து நீதி கிடைக்கும். அதனால வந்து ரொம்ப காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் தான். ஸோ தாவேக அரசு உண்மையிலேயே வந்து திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவர்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வேகமா செய்யணும். அப்படியே நிதானமா காலம் கடந்து பண்ணக்கூடாது. ஏன்னா திமுக அரசு இதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி மேல தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்க வந்து கைது பண்ணுவோம், அவர் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க ஆளுங்கட்சியா வந்தா ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கே நாங்க வந்து நீதி வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவசனம் எல்லாம் பேச ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. வந்ததுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. மாறாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு ப்ரொமோஷன் தான் கிடைச்சதே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ஸோ அதே மாதிரி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்கள் யார் மேலேயுமே பெரிய நடவடிக்கை எடுத்து சிறைக்கெல்லாம் அனுப்பல. ஸோ கிட்டத்தட்ட திமுக அதிமுக ரெண்டு பேருமே யார் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் இன்னொருத்தர் மேல மிகப்பெரிய அளவுல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வெளியே கொண்டு வந்து அவர்களை சிறைக்கு அனுப்புவது போன்ற விஷயங்கள் நடந்ததே கிடையாது. அப்போ தாவேக அரசு நாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றுன்னு வந்திருக்காங்க, ஸோ இவர்களாச்சும் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். பண்ண மாட்டாங்க, இவர்களும் அவர்கள் மாதிரி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நம்ம போவே இல்லை இவர்கள் நிச்சயமா பண்ணுவாங்கன்ற மாதிரி நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரு அவர்களுடைய வழக்கிலையும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கிலையும் தாவேக அரசு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.